அனைவருக்கும் வணக்கம். தற்போது பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வருகை புரிந்து மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் சுவாமி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பார்த்தா தீபம் ஏற்றப் போவதாக வந்த செய்தி தமிழக அரசியலில் பார்த்தா ஒரு பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கோயில் அடிவாரத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு தமிழ்நாடு அரசு போடப்பட்டுள்ளது. என்ன நடக்கிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்து நேற்று மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பார்த்தா சாமி தரிசனம் மேற்கொண்டார். முருகனின் அறுபடை வீடுகளில் இது முதல் படை வீடு என்பதும் முருகனின் முக்கியமான தலங்களில் ஒன்றாக இருப்பதால் இந்த கோயில் வந்து தனிச்சிறப்பு வாய்ந்தது. இந்த கோயிலில் பார்த்தா நேற்று பிரதமர் மோடி அவர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு மதுரையிலே பார்த்தா தங்கியிருக்காரு. இன்றைக்கு மதுரையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி அங்கு உரையாற்றப் போவதாக தகவல்கள் வெளியே இருக்கு. இந்த நிலையில் பார்த்தா மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய கோயில் மலையின் மீது தீபம் ஏற்றுவதில் பார்த்தா கடந்த சில நாட்களாகவே இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே பார்த்தா ஒரு சிறிய சர்ச்சை ஏற்பட்டிருக்குது. அதனால் 144 தடை உத்தரவு பிறப்பித்து அந்த கோயில் மேலே செல்வதற்கு பார்த்தா தமிழ்நாடு அரசு தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் கோயிலின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு கோர்ட் வந்து உத்தரவு கொடுத்திருந்தும் திமுக அரசு பார்த்தா அதை தடை செய்து இப்போதைக்கு ஏற்றக்கூடாது, அது ஏற்றினால் அது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் என்று தடுத்து வச்சிருந்தாங்க. இந்நிலையில் பார்த்தா பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தும் வகையில் பிரதமர் மோடியே பார்த்தா திருப்பரங்குன்றம் மலையின் மீது ஏறி தீபம் ஏற்றப்போவதாக வந்த செய்தி பார்த்தா தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக பாஜகவினரும் மலையின் மீது தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு கடந்த சில நாட்களாக போராடி வந்ததை நம்மளால் பார்க்க முடியும். சிலர் கைதாகியும் சிறைக்கு சென்றுள்ளனர். அப்படி ஒரு வேளை பிரதமர் மோடியே மலையின் மீது தீபம் ஏற்றினால் அவரை கைது செய்வதற்கு திமுக அரசு தயாராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. அதற்காக அங்கு ஏற்படும் பதற்றத்தை தவிர்ப்பதற்காக பார்த்தா பலத்த போலீஸ் பாதுகாப்பு கோயிலை சுற்றி மலையை சுற்றி போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மலையின் மீது தீபம் ஏற்றிவிட்டு மதுரை பொதுக்கூட்டத்தில் கலந்துவிட்டு பிரதமர் மோடி அவர்கள் புதுச்சேரி செல்வதாகவும் 2-3 நாட்களில் தமிழக சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் டெல்லிக்கு செல்வதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் அப்படி ஒரு வேளை திருப்பரங்குன்றத்தின் மலையின் மீது ஏறி தீபம் ஏற்றுவாரா? அப்படி ஏற்றினால் என்ன பிரச்சனைகள் உண்டாகும்? தமிழகத்தில் மீண்டும் ஒரு பதற்றம் பரபரப்பு உருவாகுமா என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ச்சியான சுட நிகழக்கூடிய நியூஸ் அப்டேட்டுகளை பெற மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.